என்னடா அறிவு இருக்காடி உனக்கு? அவன் தான் வந்து ஏதோ கேக்குறான்னா நீயும் போய் அவங்கிட்ட சொல்றதுக்கு போற. சும்மா என்ன எதுன்னு தெரியாம கத்திக்கிட்டு இருக்காத சரியா? நான் தேவையில்லாம கத்துறேன். ஆமா நீதான் தேவையில்லாம கத்துற. என்ன அந்த சூர்யா நல்லவர் தானே, அவர்கிட்ட சொன்னா என்னவா? அவர் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்னாரு. ஓ அப்ப போய் சொல்லு, நான் தான் அந்த விஜய் அடிச்சு கொண்டாந்து போய் சொல்லு போ. டேய் என்னடா, நான் எங்கடா அவளை அடிச்சு கொன்னேன்? மர நீ எப்படி பேசினா எப்படிடா? சரி விடு, ஏதோ தெரியாம பேசிட்டேன். நான் தான் தூக்கிட்டு போய் அடிச்சேன்னு சொல்ல போறியா? டேய் நீ வர வர பேசுறதே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் எனக்கு திட்டிக்கிட்டே இருக்க. மேடம் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ என்னமோ உன்னை திட்டேன்னு குழந்தை மாதிரி ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்க பாரு அறிவு கட்டம். அப்ப ப்ராப்ளம் பண்ண நீ என்ன திட்டிக்கிட்டே இருப்ப அப்படித்தானே? சொல்லு. ஏய் நீ என் பொண்டாட்டிடி, போலீஸ் இன்னும் அந்த விஜயை கண்டுபிடிக்கல, உன் மேல சந்தேகப்படுறாங்க. நீ ஜெயிலுக்கு போற நிலைமையில இருக்கடி அறிவு கட்டவள. டென்ஷன் ஆகாம உன்னை கொஞ்சிட்டு இருப்பாங்களா? இங்க பாரு, லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம். நீ சொன்ன மாதிரி நான் ஜெயிலுக்கே கூட போகலாம். நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன? சும்மா எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருக்காத சரியா? எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாத மாறா. ஏய் மென்டல், நீ ஜெயிலுக்கு போறத என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? நானா வர சொன்னேன்? நீ தானே சொன்ன. நீ தான் அந்த விஜய் நான் அடிச்சு கொண்டுட்டேன்னு வேற சொன்ன. யப்பா தெரியாம சொல்லிட்டேன்டி. அது எப்படி நீ தெரியாம சொல்லுவ? உன் மனசுக்குள்ள இருக்கு, அததான் நீ சொல்ற. மண்ணாங்கட்டி, ஏதோ ஒரு வார்த்தை வாய் தவறி வந்துருச்சு, உடனே புடிச்சுக்குவியே. வாய் தவறி எப்படி வரும்? உன் மனசுக்குள்ள இருக்கு. தெரியாம தாண்டி சொன்னேன். பைத்தியக்காரச்சி, இங்க பாரு. ஏய் இங்க பாரு, உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுடி. தேவையில்லாம அந்த விஜய் கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்க. மண்டைக்குள்ள பூரா அந்த விஜய் எங்க இருக்கா, எப்ப கிடைப்பானே ஓடிக்கிட்டு இருக்கு. அவ கிடைக்கணும், இந்த கேஸ்ல இருந்து நீங்க எல்லாம் வெளியே வரணும், அதுதாண்டி முக்கியம். புரிஞ்சுக்க. அவனெல்லாம் நம்ப முடியாது. நீ பாட்டுக்கு உண்மையை சொல்லி அவன் பாட்டுக்கு எங்கேயாவது குடிச்சிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டானா என்ன பண்ணுவ? அவ்வளவுதான். ஏற்கனவே போலீஸ் ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிடாதான்னு இருக்காங்க.